முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, செவ்வாய் வந்து வெறுவாய் அப்படிம்பாங்க. ஆனால் செவ்வாய் வெறுவாய் இல்லை, அது வருவாய், அது வரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையாக இருக்கும். ஒருத்தருக்கு சூரிய தசையாக இருந்தால் நல்லாயிருக்கும், சந்திர தசையாக இருந்தால் நல்லாயிருக்கும், சுக்கிர தசை உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க. சுக்கிர தசைங்கிற எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்னப்பா ராகு தசை உனக்கு என்ன ஓஹோன்னு இருக்கும், ராகு தசை அப்படிம்பாங்க. ராகு தசையில் எத்தனையோ பேர் கோடி கோடியாக சம்பாரித்தவங்களும் எத்தனை கோடி கோடியாக விட்டவங்களும் இருக்காங்க. சுக்கிர தசையில் ஓஹோன்னு வாழ்ந்தவங்களுக்கு சுக்கிர தசையில் ஒன்றுமே இல்லாமல் போனவங்க இருக்காங்க. சூரிய தசை ஒன்றுமே விளங்காது, சனி தசை கொடுக்கவே கொடுக்காது, 7.5 சனி கொடுக்கவே கொடுக்காதுன்னு 7.5 சனியில் சூப்பராக வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. கஷ்டங்கள் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு செயலை தொடங்கணும் அப்படின்னா பொதுவாகவே அதுவும் தொழில் சார்ந்து இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு அது ஏதாச்சும் திரும்ப திரும்ப உங்களுக்கு துவங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதலாக தொடங்கும்போது அது சனிக்கிழமையில் தொடங்கினா அது நல்லது. நான் சனிக்கிழமை தொடங்குறது என்னுடைய பார்வை. ஏன் அப்படின்னா முதலாக தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து குடமுழுக்கு நடந்த நாள் வந்து சனிக்கிழமை. இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐதீகம் இருக்கும். அது வந்து வியாழக்கிழமையில் தொடங்கலாம், ரொம்ப சந்தோஷம். வியாழக்கிழமையில் ஒரு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தொடங்கலாம். அதே வியாழக்கிழமையில் பூஜை சம்மந்தப்பட்ட பொருளை வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கக்கூடாது, கண்ணாடி வாங்கக்கூடாது, ஒரு கத்தி வாங்கக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஏன் அந்த நாட்களில் வந்து சோப்பு போட்டு கூட குளிக்கக்கூடாதுன்னு கூட இதில் இருக்கும் ஐதீகத்தில். அவரவர் நிகழ்வு இன்றைக்கி தொழில் சம்மந்தப்பட்ட தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையையும் அதே மாதிரி சனிக்கிழமையும் பயன்படுத்துங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களை வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அது மறுபடியும் நீங்கள் வந்து அதை தொடர்ச்சியாக செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். அதை விட்டு நீங்கள் அந்த செயலை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வித்தியாசம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேமாதிரி புதன்கிழமையிலையும் சனிக்கிழமையும் ஒரே மாதிரி இருக்கும். புதன்கிழமையில் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதுவும் பெருகிட்டே இருக்கும். புதன்கிழமையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே நாட்களை பொறுத்தளவுக்கு அதிகமாக வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் பயன்படுத்தினாலே உங்களுக்கு பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நன்றி.